இன்னும் நீ கஷ்டப்படுத்ததான் செய்வேன். என்னை விட்டு விடு, தயவு செஞ்சு சொல்லு. இல்லைன்னா என்னை சொல்லு, நான் செத்து கூட போயிடுறேன். ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் அருகே உள்ள பனிதி வயல் தெற்கு கிராமத்தைச் சேர்ந்த 28 வயது இளம்பெண் லாவண்யா. இவர் கடந்த மாட்டுப்பொங்கல் தினத்தன்று மாயமான நிலையில் பக்கத்து ஊரை சேர்ந்த தினேஷ் என்ற பேருந்து ஓட்டுநருடன் காதல் வயப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறியது தெரிய வந்தது. கோவை ராமநாதபுரம் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்த நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் தினேஷ் லாவண்யாவின் சகோதரி அபர்ணாவுக்கு போன் செய்து லாவண்யா வீட்டிலேயே உயிரை மாய்த்து கொண்டதாக தகவல் தெரிவித்துள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த லாவண்யாவின் குடும்பத்தார் கோயம்புத்தூர் ESI மருத்துவமனைக்கு சென்று பார்த்த பின்னர் தனது மகளின் சாவில் சந்தேகம் இருப்பதாக அங்குள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்திய போது லாவண்யா இறப்பதற்கு முன்பு எழுதிய கடிதங்கள் மற்றும் தினேஷிற்கு அனுப்பிய ஆடியோவை போலீசார் கண்டறிந்தனர். வெவ்வேறு சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தினேஷ் லாவண்யா இருவரும் திருமணம் செய்து கொண்டு கோயம்புத்தூரில் வசித்து வந்தனர். பின்னர் சில நாட்களிலேயே தினேஷின் தாயார் இறந்ததால் தினேஷும் லாவண்யாவும் காருகுடி கிராமத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அப்போது லாவண்யா காதில் தோடு நகை எதுவும் இல்லாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் லாவண்யாவின் தாயார் சில நாட்களுக்கு முன்பு அவரை ராமநாதபுரத்திற்கு வரவழைத்து 3 சவரன் தங்கச் சங்கிலி மற்றும் அரை சவரன் காதணி வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது. தினேஷ் பஸ் டிரைவராக வேலை பார்த்து வந்த நிலையில் அவரின் பெற்றோர் வாங்கிய கடனை கேட்டு பலரும் டார்ச்சர் செய்வதாக தினேஷின் பெரியம்மாவின் மகன்கள் தெரிவித்து வீட்டை விற்று பணத்தை கொடு என சொல்லி வந்ததாக கூறப்படுகிறது. வீட்டை விற்க வேண்டாம் என லாவண்யா கூறி வர கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பலமுறை லாவண்யாவை தகாத வார்த்தைகளில் திட்டி அடித்து டார்ச்சர் செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் நீ உன் வீட்டில் வரதட்சணை வாங்கி வா என தினேஷ் லாவண்யாவை அடித்து துன்புறுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இறப்பதற்கு முன்பு தினேஷிற்கு லாவண்யா அனுப்பிய ஆடியோ வெளியாகியுள்ளது. நீ என்னை எப்பெல்லாம் நடத்துற, நீ எப்படி என்னை பாத்துக்கிற, நான் ஒவ்வொரு நாளும் நொந்துட்டு தான் இருக்கேன். எனக்கு உன்னை பிடிக்குன்ற ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு உன் கூட இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ பண்றது பெரிய டார்ச்சரா இருக்கு. நீ என்னை நல்லா தான் பாத்துக்கிற அப்படின்றதுக்காக நான் ஏதோ நடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா அது கிடையாது, அது உண்மையே இல்லை. நான் ஏன் ஒண்ணு நீ நல்லா இருக்கணும், நான் ஏன் என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கணும்? இப்பவும் நான் உன்னை விட்டு போனேன் அப்படின்னா என்னை இன்னமும் நீ கஷ்டப்படுத்ததான் செய்வேன். என்னை விட்டு விடு, தயவு செஞ்சு சொல்லு. உன்னை விட்டு நான் வெளியே போயிடுறேன். இல்லைன்னா என்னை சொல்லு, நான் செத்து கூட போயிடுறேன். ஏன்னா போனதுக்கு அப்புறமும் எனக்கு ஒண்ணு வேணாலும் வேணாலும் போயிடுவேன். மறுபடியும் உன்னை என்னால திருப்பிலாம் உன்னோட அந்த வழியில என்னால அனுபவிக்க முடியாது. இல்லை என்னோட போக்குல விட்டு தயவு செஞ்சு. லாவண்யா எழுதியதாக சொல்லப்படும் கடிதத்தில் யாரையும் மதிக்காம வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நான் அவன்கிட்ட பாசத்தை மட்டும்தான் கேட்டேன், வேற எதையும் கேட்கல. வந்ததுல இருந்து கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சேன். அவன் என்ன தப்பான பொண்ணுன்னு சொல்லி இன்னும் உனக்கு எத்தனை பேர் வேணும்னு கேக்குறான். மனசே வலிக்குது. நான் தேவையில்லாம போயிட்டேன். வந்ததுல இருந்தே சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு தான் இருக்கேன். வயிறு வலிச்சா கூட அவன்கிட்ட சொல்ல முடியல. உங்க கூட இருந்தவரை நான் கஷ்டப்பட்டது இல்லை. அம்மா, இவன் என்னை அடிக்கிறான், வலி தாங்க முடியல, நான் அவனை விட்டு போறேன் என லாவண்யா கடிதம் எழுதி வைத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் லாவண்யாவின் கணவரை தேடி வருகிறார்கள். காதலித்து வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து கொண்ட இளம்பெண் காதல் கணவன் வரதட்சணை கேட்டு அடித்து டார்ச்சர் செய்ததாக உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.